Friends, நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல கொஸ்டின் நம்பர் 3ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதுல பாருங்க கொஸ்டின் நம்பர் 3 மேக்ஸிமைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின். இதுல ஆக்சுவலா 4 கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. இல்ல 2 கன்ஸ்ட்ரெயின் வந்து லீனியர் ஃபார்ம். இது வந்து x is greater than 0, y is greater than or equal to 0ன்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுல முதல் கன்ஸ்ட்ரெயின் எடுத்துக்கோங்க. 3x plus 5y less than தான் கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல நம்ம அந்த லைனை வரையணும். அதனால அது ஈக்குவல் டு 15 எடுத்துட்டு பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0ன்னு போட்டு ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒய்க்கு 0ன்னு போட்டு எந்த பாயிண்ட் வேணாலும் எடுக்கலாம். நான் 0 எடுக்கும்போது நமக்கு கிராஃபை ட்ரா பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சும்மா இது ரஃப்லே போட்டுக்கலாம் நீங்கள். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல 3x plus 5y is equal to 15. இதில் எக்ஸோட பிளேஸில் 0 போட்டோம் அப்படின்னா 5y is equal to 15 அப்படின்னு வரும். y is equal to மல்டிப்ள இருக்க 15 அங்கே போனால் டிவைட் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணால் 3. அப்போ y வேல்யூ 3ன்னு கிடைக்குதுன்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அதே ஈக்குவேஷனில் இப்போ yக்கு 0 போடுங்க. இதில் yல 0ன்னு போட்டோன்னா 3x plus 0 is equal to 15 அப்படின்னு வந்துடும். இப்போ x வேணும்னா மல்டிப்ள இருக்க 3 அங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். இப்போ 15/3ன்னு வந்திருக்கும். கேன்சல் பண்ணால் 5. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே 5ன்னு எடுத்து எழுதிடுங்க. அவ்வளோதான், கிராஃப் போட்டதுக்கான பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்னொரு கன்ஸ்ட்ரெயினும் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5x plus 2y equal to 10ன்னு எழுதி முதல்ல லைனை வந்து கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அந்த லெஸ் தெனுக்கு நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 0ன்னு போட்டு ஒரு வேல்யூ, இங்கே எக்ஸுக்கு 0 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ 0 plus 2y is equal to 10ன்னு கிடச்சிருக்கும். அப்போ y is equal to மல்டிப்ள இருக்கட்டும் அங்கே போனால் டிவைட் ஆகிடும். அப்போ வேல்யூ 5. அப்போ இங்கே yக்கு 5ன்னு போடணும். அடுத்து yக்கு 0ன்னு போட்டு எக்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. இதில் yக்கு 0 போடும்போது 5x plus 0 is equal to 10 அப்படின்னு கிடைக்கும். மல்டிப்ள இருக்க 5 அங்கே போனால் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். இப்போ 10/5ன்னு எழுதிட்டோம்னா வேல்யூ 5 1s are 5 2s are 2ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே 2ன்னு எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பாயிண்ட்டை பாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை கிராஃபில் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ முதல் கன்ஸ்ட்ரெயின்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 4 பக்கம் ஏரோ மார்க் ஆரிஜின் எல்லாமே பிளாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாட்டிங்கில் ஃபஸ்ட்டு எக்ஸில் 0 ஒயில் 3 0,3ன்ற பாயிண்ட். ஒயில் நம்பர் இருக்கிறதுனால ஒய் ஆக்சிஸோட 3யை தான் நம்ம பிளாட் பண்ணணும். இதான் உங்களோட 0,3. அடுத்து எக்ஸ் வந்து 5, ஒய் வந்து 0ல் இருக்குது. 5,0 எக்ஸில் நம்பர் இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸோட 5ல் பிளாட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பிளாட் பண்ணியாச்சு. முதல்ல இவங்க 2 பேருக்கும் லைன் போட்டதுக்கப்புறம் அடுத்த கன்ஸ்ட்ரெயினுக்கு போங்க. இது ரெண்டத்தையும் பிளாட் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டாச்சு. இந்த லைனுக்கு மேலே இந்த லைன் யாரோட ஈக்குவேஷனோ அதை எழுதிக்கோங்க. 3x plus 5y is equal to 15 தானே. அப்போ இது 3x plus 5y is equal to 15 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து இந்த லைனை நீங்கள் கொஞ்சம் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே கூட எழுதலாம். அடுத்து பாருங்கள், இந்த பாயிண்ட் இந்த பிளாட் பண்ண போகிறோம். 0,5 ஒயில் தான் 5 இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸோட இந்த 5 இப்படி பிளாட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2,0 எக்ஸில் 2 இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸோட 2ல் தான் பிளாட்டிங் பண்ணணும். ஸோ பிளாட் பண்ணியாச்சு. இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். ஸோ இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லைன் கிடச்சிச்சு. இந்த லைன் வந்து இந்த ஈக்குவேஷனோடது, அதாவது 5x plus 2y equal to 10ன்ற லைனை இங்கே வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். வரைஞ்சாச்சு. இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் மீட் பண்ணுற இடம் இங்கே இருக்குது. ஆனால் இது வந்து எக்ஸாக்டாக எக்ஸில் 1 ஒயில் 2 அந்த மாதிரி தெரியல. இன்பிட்வீனில் எங்கேயோ இந்த மாதிரி மீட் பண்ணிச்சுன்னா இவங்களோட மீட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். சரி, முதல்ல சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபீஸிபிள் ரீஜனை முதல்ல நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை இந்த பாயிண்ட் தேவைப்பட்டால் கண்டுபிடிக்கலாம். சரியா, இங்கே பாருங்கள். முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் வந்து 3x plus 5y less than or equal to 15 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இந்த லைனுக்கு மேலே இல்லைனா கீழே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் இந்த இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ட்ரூன்னு வந்ததுன்னா அந்த பாயிண்ட் இருக்கிற சைட் நம்ம ஷேட் பண்ணணும். இப்போ இந்த லைன் வந்து 0,0 வழியாக போகலை அப்படின்னா நீங்கள் 0,0வே சப்ஸ்டியூஷனுக்கு பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 0,0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் 0 less than 15 அப்படின்றது ஒரு ட்ரூ கண்டிஷன். அப்போ 0,0 நோக்கி நம்ம ஷேடிங் நடக்கணும். நம்ம ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின் பாருங்கள். 5x plus 2y less than or equal to 10ன்னு இருக்குது. இதில் நான் 0,0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். 0 less than 10 கூட ஒரு ட்ரூ கண்டிஷன் தானே. அப்போ இவங்களுக்கும் 0,0 ட்ரூ தான் வருது. அப்போ 2 பேருக்குமே டவுன்வர்ட்ஸ் தான் என்ன ஆகுது? ஷேடிங் நடக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த லைனுக்கும் கீழே ஷேட் பண்ணும், இந்த லைனுக்கும் கீழே தான் ஷேடிங் நடக்கணும். அப்போ 2 பேருக்குமே கீழே வர்ற போர்ஷன் தான் நம்மளோட ஷேடட் போர்ஷன். இந்த பார்ட்டு மட்டும் தான் நமக்கு ஷேட் ஆகும். இங்கே ஷேட் பண்ண முடியாது மேம், இதுக்கு கீழே வருதில்ல அப்படின்னு இந்த இடத்துல ஷேட் பண்ணிங்கன்னா இந்த லைனுக்கு மேலே ஷேட் பண்ண மாதிரி ஆகிடும். அப்படி வரக்கூடாது. 2 பேருக்கும் காமனாக ஷேட் ஆகிற போர்ஷனை தான் நம்ம ஷேட் பண்ணணும். அதாவது இந்த லைனுக்கு இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக ஷேட் ஆகுது, இவங்களுக்கு இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக ஷேட் ஆகுது. 2 பேருக்கும் காமனாக வர்ற போர்ஷனை பார்த்தா இதுதான். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு ஷேடிங்கில் வரும்.
நீங்கள் இந்த ஷேடிங் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜன் கண்டுபிடிச்சாச்சா? ஃபீஸிபிள் ரீஜனோட கார்னர்ஸ் பார்த்தா இது ஒரு கார்னர் 0,0, இது 2,0 ஒரு கார்னர். இந்த பாயிண்ட் கார்னரில் வருது, அதாவது ரெண்டு லைனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கார்னரில் வருது. ஆனால் கிராஃபில் இது எக்ஸாக்டாக பாயிண்ட் நமக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணி தான் இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இங்கே எழுதிட்டு தான் கார்னர் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்க முடியும். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த லைனை சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எக்ஸும் ஒரே மாதிரி இல்லை, ஒய்யும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ நம்ம ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணி ஒரே டேர்மாக மாற்றிக்கணும். நம்ம ஒய்யை சால்வ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆலையும் ரெண்டாவது ஈக்குவேஷனை 5ஆலையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ முதல் ஈக்குவேஷன் மல்டிபிள் பை 2, ரெண்டாவது ஈக்குவேஷன் மல்டிபிள் பை 5. ஸோ அப்போ தான் ஒரே நம்பர் கிடைக்கும். அதனால் 2 3s are 6x ப்ளஸ் 2 5s are 10y ஈக்குவல் டு 2 × 15s are 30. ரெண்டாவது ஈக்குவேஷனில் 5ல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 5s are 25x ப்ளஸ் 5 2s are 10y ஈக்குவல் டு 5 10s are 50. ஸோ ரெண்டுமே 10yன்னு வந்துடுச்சு. ஆனால் ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால கட் ஆகாது. சிம்பிள் மாற்றிக்கோங்க. சிம்பிள் மாற்றிட்டு இதை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். 25லேருந்து 6 மைனஸ் பண்ணால் நமக்கு 19 அப்படின்னு கிடைக்கும். பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால -19x ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணும்போது -20 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ மைனஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -20 பை -19 வந்துச்சுன்னா மைனஸ் கட் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 20/19 தான். ஒன்று இந்த எக்ஸை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யை கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ எப்படி நம்ம ஒய்யை கேன்சல் பண்ணோம் அதே மாதிரி எக்ஸையும் கேன்சல் பண்ணி ஒய் வேல்யூவை டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா அதுவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம எக்ஸை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா முதல் ஈக்குவேஷனை 5ஆலையும் ரெண்டாவது ஈக்குவேஷனை 3ஆலையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ல் மல்டிபிள் பண்ண போகிறோம், ரெண்டாவது ஈக்குவேஷனை 3ல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ இது 3 5s are 15 ஆகும், இதுவும் 5 3s are 15 ஆகும்ல, அதனால தான். இதை 5ல் மல்டிபிள் பண்ணும்போது 5 3s are 15x, 5 5s are 25y, 5 × 15 75. ஸோ அது மாதிரி 3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 5s are 15x ப்ளஸ் 3 2s are 6y, இங்கே 3 10s are 30. ஸோ இப்போ எக்ஸை கேன்சல் ஆகிடும். மைனஸ்ன்னு போட்டு இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 25லேருந்து 6 மைனஸ் பண்ணால் நமக்கு 19 கிடைக்கும். 19y is equal to 75ல் 30 மைனஸ் பண்ணால் 45. அப்போ y is equal to மல்டிப்பிளில் இருக்க 19 அங்கே வந்துச்சுன்னா டிவிஷனுக்கு வரும் 45/19 அப்படின்னு கிடைக்குது. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எக்ஸுக்கு வந்து 20/19 ஒய்க்கு வந்து 45/19 கிடைக்குது. அதுதான் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட வேல்யூ. கிராஃப் போட்டு கார்னர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம இந்த மேக்ஸிமைஸ் அப்படின்றத யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். இதை தான் எடுத்து இந்த பாக்ஸில் எழுதிட்டு இதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கிராஃபில் வந்து எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஓ, இந்த பாயிண்ட் வந்து ஏ, பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் வந்து சின்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஓ, ஏ, பி, சி இது எல்லாமே நம்மளோட கார்னர் பாயிண்ட்ஸ். நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓன்றது 0,0, ஏன்ற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது 2,0, பின்றது ஒய் ஆக்சிஸில் இருக்குது 0,3, சின்ற பாயிண்ட் இங்கே உள்ள குவாட்ரண்ட்டில் இருக்குது. நம்ம தான் அதை பிளாட் பண்ணி கண்டுபிடிச்சோம் எலிமினேஷன் மெத்தடில். 20/19, 45/19 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸை இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கும் 0 ஒய்க்கும் 0. அப்போ 0 + 0னா 0 தான் கிடைக்கும். அடுத்து இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட பிளேஸில் 2 போடணும். இப்போ 5 × 2, ஒய்யோட பிளேஸில் 0 போடும்போது 0 ஆகிடும். அப்போ 5 2s are 10ன்னு எழுதிக்கலாம் நீங்கள். அடுத்து 0,3, எக்ஸுக்கு 0 போட்டு ஒய்யோட பிளேஸில் 3 போட்டோன்னா 3 3s are 9. இப்போ 9 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 20/19 ஒய்க்கு பதிலாக 45/19 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இசட்ஸ் ஈக்குவல் டு 5 மல்டிபிள் பை எக்ஸுக்கு பதிலாக 20/19 ப்ளஸ் 3 டைம்ஸ் ஒய்க்கு பதிலாக 45/19 அப்படின்னு எழுதியிருக்கணும். எழுதியாச்சு. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 × 50 பண்ணும்போது 5 × 20 பண்ணும்போது 100 வரும். 100/19 ப்ளஸ் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 3 5s are 15, பேலன்ஸ் 1 135/19 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஒரு காமன் டினாமினேட்டர் எடுத்துகிட்டு 100 135 ஆட் பண்ணால் 235/19 அப்படின்னு கிடைக்குது. சரி, இதில் எது வந்து பிக் வேல்யூ அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம்ல. கொஸ்டினில் இது இருக்கிறதுலே மேக்ஸிமம் எதுன்னு கேட்டாங்க. இப்போ 0 10 9 235/19 இது உட்காந்து ஃபுல்லாக டெசிமல் கால்குலேட் பண்ணாமல் லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். 19 10s are பண்ணாலே 190 தான் வரும். இது 190 விட பெரிய நம்பரில். அப்போ இது கண்டிப்பாக 10 விட பெருசாக தான் இருந்திருக்கும்ல. அப்போ இதை தான் நீங்கள் மேக்ஸிமம்னு செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் டெசிமலில் கால்குலேட் பண்ணி அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சி கூட மேக்ஸிமம்னு எழுதலாம். ஆனால் டெஃபினட்டாக டெசிமலில் தான் ஆன்சர் எழுதணும் அவசியம் இல்லை. ஆனால் எது மேக்ஸிமம்னு ஃபைண்ட் பண்ணிக்கணும்.
இது 190 விட பெருசு. அப்போ 10 விட பெருசு தான் கண்டிப்பாக. இங்கே இருக்கிறதுலே 10 தான் பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதை விட 235/19 பிக் நம்பர் தான். அப்போ இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ எடுத்து எழுதிருங்க. the maximum value of z is 235/19 at the point இந்த பாயிண்ட்ல கிடைச்சிருக்குன்னு. ஆன்சரை இப்படி எடுத்து எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வேல்யூ அது எந்த பாயிண்ட்ல கிடைச்சதுன்றதையும் எழுதிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.